உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கி இருக்கு. ஏப்ரல் 21 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு. சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் ஏப்ரல் 22 நடைபெற இருக்கு. ஏப்ரல் 23 அதிகாலையில கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்தருள்வார். மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் மீனாட்சி அரசாளும் ஊர் அப்படின்றனால அதன் பெருமையை உலகமே அறியும். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் மதுரைனே சொல்லலாம். சிவனும் பார்வதியும் அரசாளும் நகரத்துல தினம் தினம் திருவிழா தாங்க. சித்திரை முதல் பங்குனி வரைக்குமே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் நகர்வலம் வந்துட்டேதான் இருப்பாங்க. ஆவணி மூல திருவிழாவின் போது சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் அரங்கேற்றம் நடைபெறும். மதுரையின் அரசாட்சி சிவபெருமானிடம் ஆவணி மாதத்தில் ஒப்படைக்கப்படும். ஆவணி முதல் சித்திரை வரை மதுரையை அரசாள்வார் சிவன். சித்திரையில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். அது முதல் மதுரையில் மீனாட்சி ஆட்சிதான். இப்போது மதுரையில் மாசி திருவிழா முடிந்து பங்குனி உத்திர திருவிழா தொடங்கி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக சித்திரை திருவிழா கோலாகலமா தொடங்கி இருக்கு. கொடியேத்தின நாள்ல இருந்து தினம் தினம் சாமி ஊர்வலம் வருவதைதான் மக்கள் மதுரை வீதியில மதுரை பெண்கள் மல்லிகை மணக்க மணக்க சாமி ஊர்வலத்தை பார்க்க வருவதை பார்க்கறதே ஒரு அழகுனே சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதரோட கல்யாணம், அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் அப்படின்னா சும்மாவா? ஊரே விழாக்கோளம் தாங்க. 30 முக்கோடி தேவர்களும் பூத கணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்து திருக்கல்யாணத்துல பங்கேற்பாங்களாம். பார்வதி தேவி மீனாட்சியா வந்து மதுரையில பிறந்தது எப்படி? ஈசன் எப்படி மீனாட்சிய சந்திச்சாரு? திருக்கல்யாணம் நடந்தது எப்படி அப்படின்றதே சுவாரஸ்யம்தான். மன்னன் மலையத்துஸ்வ பாண்டியன் மற்றும் அவனோட மனைவி காஞ்சன மாலை 2 பேருக்குமே குழந்தையே இல்லாதனால பிள்ளை பேரு வேண்டி யாகம் செஞ்சாங்களாம். 3 தனங்களுடைய ஒரு பெண் குழந்தையா தீயிலிருந்து வெளியே வந்தாங்களாம். இந்த குழந்தைக்கு கணவன் வரும்போது ஒரு தனம் மரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரிரி கேட்டதா. குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு பேரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க. மலையத்தஸ்வன் மறைவுக்கு பிறகு தடாதகைய ஆட்சி பொறுப்பேற்று 4 திசைகளிலுமே திக் விஜயம் செஞ்சு எல்லா நாட்டையுமே வென்றாளாம். திருக்கைலாயத்தை அடைந்து சிவகணங்களுடன் போரிட்டாளாம். பின்பு சிவபெருமான பார்த்ததும் 3 தனங்கள்ல ஒண்ணு மறைஞ்சிருச்சான். இறைவனே தனது கணவன் அப்படின்னு அறிஞ்சு ரொம்பவே நாணம் வந்துதான் அவளுக்கு. மதுரைக்கு வந்த சிவபெருமான் சுந்தரேஸ்வரரா மாறி மீனாட்சிய கல்யாணமும் பண்ணிருக்காரு. இந்த புராண நிகழ்வுகள் அனைத்துமே தடாதகை பிராட்டியாரின் திரு அவதார படலம், தடாதகையாரின் திருமண படலம் ஆகிய திருவிளையாடல் புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக் விஜயம், திருக்கல்யாண விழா ஆண்டுதோறுமே ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டு வருது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாட போறாங்க. தினந்தோறுமே அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளி அருள்பாலிக்க போறாரு. மீனாட்சி அம்மனுக்கு ஏப்ரல் 19 பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கு. 20 திக் விஜயமும், ஏப்ரல் 21 மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கு. மாசி வீதிகள்ல ஏப்ரல் 22 திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கு. அதே நேரத்துல ஏப்ரல் 22 கள்ளழகர் எதிர் சேவையும், ஏப்ரல் 23 அதிகாலையிலேயே கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்தருள்வார் அப்படின்னும் கோவில் நிர்வாக தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மதுரை குலுங்க குலுங்க சித்திர திருவிழா நடைபெற இருக்கு. கோடை காலம் வெயில் சுட்டரிக்கும் அப்படின்னா கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கிறதுக்கும் வைகையில இறங்குற கள்ளழகரை காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில கூடுவாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒண்ணுதாங்க.